அவ்வளோ புக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா நண்பர் ஜீவமணி நானும் அதில் ஒரு உண்மையிலேயே அந்த நேரத்தில் அதை கையில் எடுத்து ஃபுல் ஸ்விங்கில் அதை எல்லா வகையிலையும் கொண்டு போகிற முயற்சி எடுத்ததுனால அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. அப்புறமேட்டு தான் வந்து சேலத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே போய் நம்ம வந்து அப்போ அதெல்லாம் வெறும் 1 மணி நேரம் வகுப்பு தான் சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நடத்துவோம். அவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு வந்து சரி நாம் வந்து ஒரு இது மாதிரி வகுப்பு மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் போட்டு சண்டே ஈவினிங் 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு 1 ஹவர் கிளாஸு, ஒரு டீ பிரேக்கு, ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் போட்டோம். அப்புறம் வந்து சேலத்தில் நம்ம இடத்துலையே வந்து சரி ஒரு இதை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முறையில் கிச்சன்லேயே வந்து ஒரு ஞான முகாம் 5 நாள் ஒரு கிளாஸ் போட்டோம். ரொம்ப ரொம்ப பிரம்மாதமாக இருந்துச்சு அந்த வகுப்பு ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துலையே வந்து ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா கோமதி அம்மா மறைவுக்கு பிறகு சரி ஐயா வந்து தனிமையில் இருக்கிறதுங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஒரு லெட்டர் கூட படிச்சிருந்தாங்க இல்லைங்க, படிச்சிங்களேன்னு எனக்கு தெரியல. நான் என்னை அனாதையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. அப்படிலாம் இல்லையா, நாங்கள் எல்லாமே உங்களை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சேலத்தில் பகவத் பவன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த உருவாக்கி நம் அனைவருக்குமான தகப்பனார் வீடாக ஸ்ரீ பகவத் பவன் இன்று வரை சிறப்பாக பகவத் பவன் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கு. அங்கே வந்து எத்தனையோ பேர் உலகத்திலிருந்து எங்கெல்லாம் இருந்து அங்கே வராங்க, வந்து தங்களுடைய மனக்கோலைகள் மனப்பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று நிறைவாக வாழ்கிறாங்க. அங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் 2 to 3 வகுப்பு நடைபெறுகிறது. ஒன்று ஞான முகாம், இன்னொன்று தியான முகாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ விடுதலை முகாம்னு சொல்லிட்டு 3 கிளாஸ். இப்போ அடுத்த வாரத்தில் வந்து ஒரு மருத்துவ முகாம். அதாவதுங்க சமுதாயத்தில் பண நோக்கத்தை மையப்படுத்தாது, மனித குலத்துக்கு உதவி செய்ய வேண்டும் நோக்கத்தில் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தால் அதை கொண்டு போய் சேர்த்துவது நமது பகவத் மிஷனுடைய தார்மீக அடிப்படை கடமையாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஊரில் இல்லை என்னைக்குமே பணத்தை முன்னிறுத்தாது மனித குலத்துக்கான மேன்மையும் நலனின் மட்டுமே அக்கறை செலுத்துவது தான் பகவத் மிஷனுடைய 100% நோக்கம். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே செய்துட்டு இருக்கிறோம். அதனால் இன்றிலிருந்து நீங்களும் இந்த குடும்பத்தோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். அதனால் இப்போ நம்ம ஐயா வந்துட்டாங்க, நம்ம ஐயாவுடைய உரையை எல்லாரும் கேட்போம். பிறகு அதுக்கப்புறம் நாம் அடுத்தடுத்த செக்ஷனில் தொடருவோம். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ ஐயா செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் வந்து நான் எடுக்கிறேன். அப்புறம் மதியம் லஞ்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். ஐயா வந்துட்டாங்கல்ல? ஐயா வந்துட்டாங்க.